உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தேர்தல் வாக்குகளை பெறுவதற்குமாக மட்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரவில்லை. இது திராவிட கட்சிகளுடைய பொய் பரப்புரையாக தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். முன்னாடி எத்தனை முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காரு. பேரிடர் காலத்துல வந்திருக்கிறாரா இல்ல என்ன விஷயத்துக்காக? அதாவது பேரிடர் இந்தியா முழுவதும் இருக்கும். கரெக்டா ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 7 முறை தமிழகத்துக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் சொல்லும் போது அது வரதான் செய்வாங்க. அது ஐயா மோடி அவர்கள் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களும் இது இயல்பாக வரதான் செய்வாங்க. தமிழக மக்கள் இந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கொடுக்க தான் போறாங்க. அது தமிழக மக்களும் திராவிட கட்சிகளும் அதை பார்க்க தான் போறாங்க. நிச்சயமாக நீட் தேர்வை எடுக்க முடியாது. பாரத பிரதமர் அடுத்த முறையும் பிஜேபி தான் ஆள போகிறது. இவருடைய கனவு நிச்சயமாக பலிக்காது. நிச்சயமாக ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வினால் மருத்துவராக இன்று வரை தொடர்கின்றனர். கத்துக்க கூடாதுன்னு எந்த கட்சியும் எந்த அரசும் சொல்ல கிடையாது. அப்ப அரசாங்க பள்ளியில திணிப்புதான் தேவையில்லைன்னு சொல்றது. ஏன் திணிக்கிறீங்க? ஒரு மொழியை எதற்காக திணிக்கணும்? நியாயமான விஷயம் படிக்கிறது அவசியம் என்ன? ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டா உலகம் முழுக்க நம்ம பயணம் பண்ணலாம், வேலை பார்க்கலாம். ஹிந்தி ஏன் இந்தியா முழுவதும் ஒரே மொழியை கொண்டு வர ஒன்னும் தவறு. 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்னு ராசா பரப்புரையில சொல்றாரு. 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? ராமர் கோயிலை தவிர்த்து நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? போட்டு வச்சிருக்கீங்களே. ஆமாமா, வரி முக்கியமா? நாட்டை ஆளணும், வரி முக்கியம். வரி இல்லாம எப்படி நாட்டை ஆள முடியும்? திமுக சொல்லலையா 40 நாங்க எடுப்போம் சொல்லலீங்களா? அதிமுக சொல்லலையா? ஏன் நாங்க மட்டும் சொல்லக்கூடாது? ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பாரத் இந்து முன்னணி தலைவர் பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அடிக்கடி தமிழகம் வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் அடிக்கடி தமிழகம் வருவதன் மூலமாக தமிழக மக்களுடைய வாக்குகள் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா சார் அவருக்கு? அதாவது தேர்தல் வாக்குகளை பெறுவதற்குமாக மட்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரவில்லை. இது திராவிட கட்சிகளுடைய பொய் பரப்புரையாக தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காரு. பேரிடர் காலத்துல வந்திருக்கிறாரா இல்ல என்ன விஷயத்துக்காக? அதாவது பேரிடர் இந்தியா முழுவதும் இருக்குமா? அது நீங்க அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு சென்று இருக்கலாம். அது போல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஏன்னா இங்கே இருக்காங்க, அதோடைய அமைச்சர்கள் இருக்காங்க, இதெல்லாம் எல்லா உதவிகளும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் எதுவும் இல்லை. அதே சமயம் போன வாட்டி கூட லாஸ்ட் டைமுக்கு அது முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் வந்தாங்க. கல்பாக்கத்தில் அணுமின் அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனாங்க. இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். பாரத பிரதமர் இங்கே வந்திருக்காரு. விளையாட்டு துறைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு அழைப்பு விடுச்சிருந்தாங்க. அப்பவும் போயிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் எதுவும் எலெக்ஷன்லாம் இல்ல. கரெக்டா ஜனவரி மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 7 முறை தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் சொல்லும் போது அது வரதான் செய்வாங்க. அது ஐயா மோடி அவர்கள் மட்டுமல்ல, எல்லா தலைவர்களும் இது இயல்பாக வரதான் செய்வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாநிலம் மட்டுமல்ல, இந்தியாவையே அடுத்த முறை பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழகம் இந்தியா முழுவதுமே அது பரவலாக இருக்கும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பை அதை அவர் சரி செய்தாகணும். அதனால் பாரத பிரதமர் வடநாட்டுகளுக்கு மட்டுமே அவர் பயணம் செய்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு வரல என்ற ஒரு பேச்செல்லாம் இருக்குது. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பினை ஐயா மோடி அவர்கள் செய்துட்டு தான் இருக்காங்க. வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கனிகளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்கள் இந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு கொடுக்க தான் போகிறாங்க. அதை தமிழக மக்களும் திராவிட கட்சிகளும் அதை பார்க்க தான் போகிறாங்க. அதனால் தேர்தல் நேரங்களில் வருவாரா கேட்டால் நிச்சயமாக வரதான் செய்வாங்க.
பிரச்சார பரப்புரைக்கு அது எல்லாமே மக்களுக்கு அந்த கோபம் இருக்கும் இல்லையா? மத்த எந்த நேரத்துக்கும் தமிழகத்தை கண்டுக்காம அந்த மாதிரி எந்த மக்களுக்கும் வாக்கு கேட்கறதுக்கு மட்டும் அந்த மாதிரி நியாயம் அப்படி தமிழக மக்களுக்கு நிச்சயமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது எந்த விதமான கோபமும் இந்த தேர்தலில் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகள் மேல் தான் தமிழக மக்களுக்கு பயங்கரமான அதிருப்தி இருக்கு. ஏன்னா இவங்க வாக்கு சேகரிக்க செல்லும் இடமெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் மறைத்தாலும் யூடியூப் சேனல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால தங்க தமிழ்ச்சி பாண்டியன் செல்ல இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு. இவர் நம்ம தயாநிதி மாறன் செல்ற இடக்கூடியும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி அவங்களோட வேட்பாளர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் பிரச்சனை இருக்கு. கம்யூனிஸ்ட் தோழமை கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மதுரையில் போற பிரச்சாரம் பண்ற பரப்புரை பண்றதிலும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் திராவிட கட்சி மீது தான் மிகப்பெரிய ஒரு கோபத்தை வந்து திராவிட கட்சிகள் பெற்று இருக்கிறது. அதை மூடி மறைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இவர்கள் திணிக்கிறாங்க. ஒரு பொய் பரப்புரையை வந்து திணிக்கிறாங்க. அதில் வந்து திமுக வந்து வல்லமை பெற்றவங்க. அந்த வல்லமையை வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 24 தேர்தலில் முறியடிப்பார்கள். மிகப்பெரிய வெற்றியை காணதான் போகிறார்கள். தமிழக மக்களும் கொடுக்க தான் போகிறார்கள். நீங்கள் இவர்கள் வந்து சொல்றாங்க பாருங்க, தமிழக மக்கள் பிஜேபி மேல கோவம். அது மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பேட்டி எடுத்து பாருங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் மேல கோவப்பட வேண்டிய வேலை என்ன இருக்கு? இங்க ஆட்சி ஆள்றது திமுக, பிஜேபி அங்க ஆட்சி ஆள்றாங்க. ஏன் தமிழக மக்கள் மேல, ஏன் பாரத பிரதமர் மேல நிதி கொடுக்காம இருந்தது மத்திய அரசு, அது இவங்களோட நீட்டை ரத்து பண்ணாம இருக்கிறது மத்திய அரசு. நீட்டை ஏமா ரத்து பண்ணணும்? நீட்டை கொண்டு வந்து நீதிமன்றம் ரத்து பண்ணணும் கேக்குறீங்க. இந்தியா முழுவதும் மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க. 10th எக்ஸாம்ல மாணவர்கள் செத்து போயிடுறாங்க. 12th எக்ஸாம்ல மாணவர்கள் செத்து போயிடுறாங்க. என்ன பண்ணல? எக்ஸாம் க்ளோஸ் பண்ணுவதன் அவசியம் என்ன? அதான் இப்ப நான் கேக்குறேன். இப்ப என்னோட கேள்வி, சவுத் இந்தியா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ்லாம் இங்க தான் உருவாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எதுக்கு நீட் தேவைப்படுகிறது? நிச்சயமா நீட் இருக்கிறது தவறு இல்லைங்களா? இது நீதிமன்றம் கொண்டு வந்தது. இந்தியா முழுவதும் மாணவர்கள் தற்கொலை பண்றாங்க. ஆமா, அதுதான் நானும் கேக்குறேன். ஆமா, எக்ஸாம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து தேவை. புரியுதுங்களா? இதுல வந்து அது சரியான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. எத்தனையோ அரசு பள்ளிகளை படித்த மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள்லாம், ஏழை எளிய மாணவர்கள் அயன் பாக்ஸ் துணியை அயன் பண்ணுற அந்த தகப்பனுடைய பிள்ளை வந்து இன்னைக்கு மருத்துவராக இருக்காங்க. செருப்பு தைக்கிறவங்க பிள்ளை மருத்துவராக இருக்காங்க. ₹1 செலவு இல்லாமல் காலேஜில் ஃபீஸ் கொடுக்காம. இப்போ நான் கேட்குறேன், வெள்ளை அறிக்கை வந்து இதை திமுக அரசாங்கம் கொடுக்குமா? இவங்க திமுக ஆட்சியில் இருந்தாங்க. நீட்டு கொண்டு வருவதற்கு முன்பு எத்தனை ஏழை பிள்ளைகள் மருத்துவர் ஆகினாங்க? சொல்லுங்க. எத்தனை ஏழை பிள்ளைகள் மருத்துவர் ஆனாங்க? நீட் வந்திருக்கு. நீட் வந்த பிறகு எத்தனை ஏழை பிள்ளைகள் மருத்துவர் ஆயிருக்காங்க? போதும் மருத்துவர் ஆகிடலாம். இல்லம்மா, இது சரியான முறையில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் இந்தியா முழுவதும் ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா அந்த நிலை இல்லையே. அவங்க 12th இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்க. இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டில் வரவேற்க மாட்டேன். நவதேய பள்ளி வரவேற்கிறாங்களா? கேரளாவில் நவோதய பள்ளி இருக்கு தெரியுங்களா? கம்யூனிஸ்ட் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி ஆடுறாங்க. ஒரு நிமிஷம் மேடம், நீங்க கேட்டீங்க, நான் பதில் சொல்லணும். நவோதயா பள்ளி அங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. திமுக வந்து வரவேற்கிறாங்களா? இல்ல. அதே போல வந்து நீட்டை வந்து கேரளாவில் எதிர்க்கிறாங்களா? ஆந்திராவில் எதிர்க்கிறாங்களா? சொல்லுங்க. மற்ற மாநில கர்நாடகாவில் எதிர்க்கிறாங்களா? மேற்கு வங்கத்தில் எதிர்க்கிறாங்களா? இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வைத்திருப்பது திமுக கட்சியை சார்ந்தவர்கள், திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தான். பெரும் முதலைகள் தான் இந்த பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வியாபாரம் நீட் தேர்வால் முறியடிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீட் தேர்வை எடுக்க வேண்டும் என்றால் இவர் சொல்வார்கள். நிச்சயமாக நீட் தேர்வை எடுக்க முடியாது. பாரத பிரதமர் அடுத்த முறையும் பிஜேபி தான் ஆளப் போகிறது. இவருடைய கனவு நிச்சயமாக பலிக்காது. நிச்சயமாக ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வினால் மருத்துவராக இன்று வரை தொடர்கின்ற மருத்துவராக ஆக்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். ஆகையால் நீட் தேர்வு வரவேற்கப்பட்டு இருக்கிறது ஏழை எளிய மாணவர்களிடம், ஏழை எளிய குடும்பத்தினரிடம். இவங்க வந்து சொல்ற மாதிரிலாம் இந்த வேஷன்லாம் வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் போடலாம் முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இந்தியா நவோதயா பள்ளின்றது எவ்வளவு இலவசமான ஒரு கல்வி தெரியுங்களா? கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தானே இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆளுது கேரளாவில். அங்கே நவோதயா பள்ளி இருக்கா? கம்யூனிஸ்ட் ஏன் வேணாம்னு சொல்லலை? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் ஏன் நவோதயா பள்ளியாக கொண்டு வர மாட்டீங்க? கேட்டால் அதில் ஹிந்தி இருக்கு, உயர்தர கல்வி ஹிந்தி. அப்போ நீங்கள் காசு கொடுத்து ஹிந்தி படிக்கலாமா? காசு கொடுத்து ஹிந்தி கத்துக்கலாமா? என் பிள்ளை அப்ப நாங்களாம் வந்து ஹிந்தி சரிங்க, ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு எந்த கட்சியும் எந்த அரசும் சொல்ல கிடையாது. அப்ப அரசாங்க பள்ளியில திணிப்புதான் தேவையில்லைன்னு சொல்றது. ஏன் திணிக்கிறீங்க? ஒரு மொழியை எதற்காக திணிக்கணும்? நியாயமான விஷயம். எனக்கு இந்திய கத்துக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஏமா எனக்கு திணிக்கிறீங்க?
நீங்க எங்களுக்கு திணிக்கிறீங்க. யாரு உங்களை திணிக்கிறது? ஆமா திணிக்கிறீங்க. கத்துக்க கூட நீங்க ஏன் சொல்றீங்க? அரசு பள்ளியில கொண்டு வராங்க. ஆமா அரசு திராவிட கட்சி தடுக்கிறாங்க. திராவிட கட்சி தடுக்கிறாங்கம்மா. என்னோட குற்றச்சாட்டு சார், உண்மையான குற்றச்சாட்டுமா. திராவிட கட்சி வந்து இந்திய திணிக்கிறாங்க சொல்ல அரசு பள்ளியில இந்தி கல்வியை கொண்டு வரக்கூடாது சொல்றாங்க. படிக்கிறது அவசியம் என்ன? ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டா உலகம் முழுக்க நம்ம வந்து பயணம் பண்ணலாம், வேலை பார்க்கலாம். இந்தி ஏன் இந்தியா முழுவதும் ஒரே மொழியை கொண்டு வர ஒன்றும் தவறு இல்லைங்களே. அப்ப நாங்க கேக்குறோம் சிபிஎஸ் கல்வி, அப்ப காசு குத்து ஹிந்தி படிக்கலாங்களா? காசு குத்து சரிம்மா, காசு குத்து படிக்கலாமா? உருது பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக இப்ப நீங்க சொன்னீங்க அந்த மொழியை வந்து பொதுமையா ஆக்கிடுவோமா? நாம கேக்குறோம் தமிழ் ஒவ்வொரு மாநிலங்களிலும் அவங்களோட தாய்மொழி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் வந்து தமிழ் இருக்கக்கூடாது, இந்தியை மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லவில்லை. இப்ப நாங்க கேக்குறோம் உருது பள்ளி இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து உருது பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? தமிழுக்கு முக்கியத்துவம் இல்லை நீங்க சொல்லிட முடியுமா? அப்ப உருதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, அது எந்த வகையில நியாயம்? சரி, அப்ப ஹிந்தி கத்துக்க கூடாது, உருது கத்துக்கலாம். எந்த மொழியை வேணாம் அததான் நாங்களே சொல்றோம். அததான் நாங்களே சொல்றோம். அதே போல ஹிந்தி கத்துக்க ஹிந்தி தெரிஞ்சா மட்டும் தான் இங்க சர்வை பண்ண முடியும்ங்கறத நீங்க திணிக்க கூடாது. அந்த மாதிரி யாரும் சொல்ல. நாங்க ஹிந்தி கத்துக்கிறதையும் கத்துக்க கூடாது என்னோட விருப்பமா. என் பிள்ளை படிக்கிறதும் படிக்காது, என் பிள்ளைய விருப்பம், என்னோட விருப்பம். இந்தியை கத்துக்க கூடாது நீங்க ஏன் சொல்றீங்க? அரசு பள்ளியில கொண்டு வாங்க. விருப்பம் இல்லாம படிக்க ஆங்கில கல்வி உண்டுங்களா? அரசு பள்ளியில தமிழ் கல்வி உண்டுங்களா? எந்த கல்வி வேணுமோ அவன் படிச்சுட்டு போறான் இல்லைங்களா? இந்தி கல்வியை கொண்டு வாங்க. விருப்பம் இல்லாம படிக்காட்டி போட்ட நீங்க ஏன் அதையும் தடுக்கிறீங்க? நீங்க ஏன் கொண்டு வரக்கூடாது சொல்றீங்க? ஹிந்தி கத்துக்கிறதுனால எனக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம், நீங்க ஏன் கொண்டு வர மாட்டீங்க? என் குடும்பம் படிக்கணும், என் பல்ல படிக்கணும். படிக்கிறது மூலமா நமக்கு நிறைய பயன்கள். அது நீங்க முடிவெடுக்காதீங்க. அதான் நானும் சொல்ல வரேன். ஹிந்தி கத்துக்க கூடாதுன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன பயன்? நீங்க ஏன் அதையா முறியடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அது ஏன் உங்களுக்கு ஏன்? எதற்காக இன்னொரு மொழியை நீங்க திணிக்கிறீங்க? எதற்காக அரசு பள்ளியில அததான் நானும் கேக்குறேன். அப்ப பிரைவேட் பள்ளியில காசு கொடுத்து இந்தியை திணிக்கலாம், இந்தி படிச்சுக்கலாம், வசதி உள்ள பிள்ளைங்க படிக்கலாம். அப்ப இந்தி படிக்கிறதால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க மட்டும் ஏன் படிக்கிறாங்க? அப்ப அவங்க மட்டும் படிக்கலாமா? அப்ப ஏழை பிள்ளைகள், ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தி கற்றுக்கொள்ள கூடாது. தனியார் பள்ளியில காசு கொடுத்து படிக்கிறவங்கள இந்தி கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள் அதிகமாக இருக்கிறது. தனியார் பள்ளிகளை இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அங்கெல்லாம் அப்போ அது எந்த வகையில் நியாயம்? அது எந்த வகையில் நியாயம்? நீங்க அதாவதுமா உணவா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யாரும் திணிக்கலாம் முடியாது, திணிக்கவும் கூடாது. அதை நாங்கள் முழுமையாக பாரத் இந்த மொழின்னு எதிர்க்கிறது. புரியுதுங்களா? மாட்டுக்கறி விஷயம் வரப்போ நாங்கள் அதை தான் சொன்னோம். யார் எந்த உணவு வேணாலும் சாப்பிட்டோம். அதை வந்து யாரும் வந்து திணிக்கக்கூடாது, யாரும் முடிவு பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதே போல் கல்வியை கற்றுக்கொள்வதிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கோம். புரியுதுங்களா? அதை நீங்கள் வந்து படிக்கவே கூடாது திணிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? திராவிட கட்சிக்கு யார் உரிமை கொடுத்தா? திராவிட கட்சிக்கு யார் உரிமை கொடுத்தா? நாங்கள் எங்கள் கல்வி, என் பிள்ளை என்ன படிக்கணும் நான் முடிவு பண்ணணும். நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் திணிக்காதீங்க. ஹிந்தி கற்றுக்க கூடாது, நீங்கள் திணிக்காதீங்க. இந்த பொய் அரசியெல்லாம் வருங்கால நிச்சயமாக நடக்கவே போகிறதில்ல. நீட்டால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், மாணவ செல்வங்கள் எல்லாம் நீட்டு படித்து எத்தனையோ மாணவியர்கள்லாம் இன்னைக்கு வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க. அதையெல்லாம் மூடி மறைக்கிறது இவங்கெல்லாம் பொய் பிரச்சாரம், பொய் பரப்புரைகளில் மேடைக்கு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? பெட்ரோல் விலை ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு. இதே 2004 காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு முன்பு கேஸ் விலை எவ்வளவு இருந்தது, பெட்ரோல் விலை எவ்வளவு இருந்தது? 2014 எவ்வளவு இருந்தது? காங்கிரஸ் ஆட்சியில எவ்வளவு பெட்ரோல் விலை இருந்தது சொல்றோமா? காங்கிரஸ் ஆட்சி 2004 இப்ப வரும்போது பெட்ரோலோட விலை அத நாங்க சொல்றோமா? அதான்மா. அப்ப நீங்க குறை சொல்றீங்களா? பிஜேபி குறை சொல்றீங்களா? திராவிட கட்சிகள் குறை சொல்றீங்களா? பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு பிஜேபி அதாவது சிறப்பான ஆட்சியை நடத்திட்டு இருக்கு. உக்ரைன் போர் இருக்கு, ரஷ்யா உக்ரைனுக்கு போர் நடந்துட்டு இருக்கு, பெட்ரோலியம் வந்துட்டு தான் இருக்கு. அங்க தடைப்பட்டு இருந்தாலும் கூட பெட்ரோலுக்கு அந்த ரேட்டை கட் பண்ணி சரியான முறையில் பெட்ரோல் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெட்ரோல் விலை 102 ரூபாய் லிட்டரு. புரியுதுங்களா? கேஸோட விலை 850 ரூபாய். தேர்தல் நேரம்ங்கிறதுனால இந்த 100 ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க. அதே தேர்தல் நேரத்தில் தான் 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க? கேட்டா 1000 ரூபாய் வந்துச்சா அப்படின்னு ராசா வந்து பரப்புரையில சொல்றாரு. 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட முடியுமா? 1000 ரூபாயில ஒரு குடும்பம் செழிப்பா இருக்க முடியுமா? இன்னொருத்தர் துரைமுருகன் அவர் பையன் இன்னொரு பரப்புரையில போயிட்டு ஃபேரன் லவ்லி போட்டுட்டீங்களா, தலை சீவிட்டீங்களா, இதெல்லாம் கேட்குது. 1000 ரூபாய் என்ன செழிப்பா? நாங்க கொடுக்குறோம் 1000 ரூபாய், உங்க குடும்பம் வாழ்ந்துருமா? எத்தனை பேருக்கு நீங்க கொடுங்க? தகுதி அடிப்படையில் அதாவது 1000 ரூபாய் கொடுத்ததுல நீங்க ஏன் ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க? யாருக்குமே கொடுக்கல. தரக்குறைவா யார் பேசுறதுமா? நாங்களா பேசுறோம்? நீங்க தான் பேசுறீங்க. நாங்களா பேசுறோம். திராவிட கட்சிகளுடைய எம்பி பேசுறாங்க. ஏழை மகளிர்கள் மக்களோட வரி பணத்தை கொடுக்கறதுல நீங்க என்ன பெருமை தேடிக்கிறீங்க?
மக்களோட வரி பணம் என் பணத்தை எனக்கே கொடுத்து நீங்க என்ன பெருமை தேடுறீங்க? சாதனையாவே திமுக பார்க்க சாதனை இல்லம்மா, மக்களை கேவலப்படுத்துறீங்க. மக்களை நீங்க கேக்குறீங்களா? நான் சொல்றேன் ஒவ்வொன்றும் 10 ஆண்டுல ராமர் கோயிலை தவிர்த்து நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க? தமிழகத்துக்கு இந்தியா முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் மெட்ரோ ட்ரெயினை கொண்டு போயிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயினை கொண்டு போயிருக்காங்க. விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. என்ன விலைவாசி? இங்க தமிழ்ல எவ்வளவு ஜிஎஸ்டி வேலை இருக்கு தெரியுமா? என்ன ஜிஎஸ்டி வேலைமா சொல்லுங்கம்மா. ஜிஎஸ்டி டாக்ஸ் போட்டு வச்சிருக்கீங்களே சார். ஆமாமா, வரி முக்கியமா? நாட்டை ஆளணும், வரி முக்கியம். வரி இல்லாம எப்படி நாட்டை ஆள முடியும்? அப்ப மாநில அரசு எந்த டாக்ஸும் போடலையா? மாநில அரசு அப்ப நாங்க கேக்குறோம். சரிம்மா, நாங்க கேக்குறோம், மாநில அரசு வரியை குறைக்க வேண்டியதானே? ஏன் மாநில அரசு மத்திய அரசு வரி போடுறாங்க? ஜிஎஸ்டி வரியில ரெண்டு இருக்கா? ஒன்னு மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் போகுதா? அப்ப நீங்க ஏன் வாங்குறீங்க? நீங்க வேணா சொல்லுங்க, ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க ஏன் வாங்குறீங்க? மத்திய அரசு ஏன் வாங்குறீங்கன்னு சொன்னா எத்தனை ரயில் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளவு ரயில்கள் இங்க கொண்டு வந்திருக்காங்க. நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியமா இல்லையா? நாடு வளர வேண்டாமா இல்லையா? நீங்க சொல்ல சிங்கப்பூரை பாரு, அமெரிக்கா பாருன்னு சொல்றீங்க. ஏழைகளுக்காக ஏழைகள் ரகமா? இன்னைக்கு சென்னையில இருந்து டெல்லிக்கு போற ஏசி ட்ரெயின் எவ்வளவு தெரியுங்களா? டிக்கெட்டோட வேலை எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 900 ரூபாய். ஃபாஸ்ட் ட்ரெயின் வெறும் 900 ரூபாய். மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட ட்ரெயின் இன்னைக்கு சொல்ல முடியுமா? எங்க ஏரியால நாங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, பஸ் போக முடியாத இடத்துல மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்திருக்காங்க. அது மத்திய அரசோட சாதனை இல்லையா? சொல்லுங்க. சீனாவோட அதாவது பார்டர் இருக்கு, நம்ம இந்தியாவுடைய சைனாவோட பார்டர் இருக்கு. அந்த பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சீனாவுடைய போர்படை, அந்த போர் அவங்க வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இந்தியா எல்லைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இந்திய ராணுவம் நுழைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி அங்க எத்தனை பாலம் கட்டியிருக்காங்க தெரியுமா? எத்தனை புல்லட் பாலங்கள் கட்டியிருக்காங்க தெரியுங்களா? அப்போ அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? மக்களோட வரி பணம் தான். மக்கள் தான் நல்லது பண்றாங்க. நேரடியா வந்து எந்த குற்றச்சாட்டும் பிஜேபி மேல சொல்லவே முடியாது. 60,000 கோடி நதிநீர் திட்டத்துக்காக கொடுத்திருக்காங்க. பத்திரத்து மூலமாக நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி வந்து பணம் வாங்கியிருக்கீங்க. அது ஊழல் தானே? அது ஊழல் கணக்குல தானே போகும். அதிகாரப்பூர்வமா வாக்கி வச்சிருக்கீங்களே. அப்ப இனி பாஜக எப்படி அப்ப அது ஊழல் இல்லாத கட்சி நீங்க அப்ப அது ஊழல் நீங்க சொல்ல வரீங்களா? அது எந்த விதமா இல்லமா? இப்ப நீங்க சொல்றீங்க கட்சிகள ஊழல் உள்ள கட்சி. சரி, அப்ப 248 கோடி ரூபாய் திமுகவுக்கு வந்து தேர்தல் பத்திரம் மூலமா வந்துட்டு அவங்க அக்கவுண்ட்க்கு போயிருக்கு. அப்ப அது 248 கோடி ரூபாய் ஊழல் பண்ண தப்பு இல்லீங்களா? அப்ப ஊழல் இல்லையா? அப்ப அதையே சொல்லுங்க. அதையே சொல்றேன். 6000 கோடிக்கு பதில் சொல்லுங்க. 3000 அதாவது மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 10 ஆண்டுகள்ல நான் சொல்றேன் விளக்கமா சொல்றோம் 10 ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3000 தனியார் கம்பெனி இந்த மாதிரி அரசியல்வாதிகள் போன்றவங்க இடி டிபார்ட்மெண்ட் ரேடு போயிருக்காங்க. புரியுதுங்களா? ரேடு நடந்திருக்கு. இதுல வந்து 16 பெரிய பெரிய கம்பெனிகள் தான் வந்து தேர்தல் பத்திரங்கள்லாம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 3000 கம்பெனிகளையும் இவங்க வந்துட்டு டொனேட் பண்ணலையே. அப்போ அது ஊழல் நடந்ததுங்களா? சொல்லுங்க. ஊழல் நடந்தா 18 மாநிலங்களில் வந்து பிஜேபி ஆட்சியாளர் செய்யறாங்க. அப்போ அது எப்படி ஊழல் ஆகும்? அப்ப 248 கோடி ரூபாய் திமுக ஊடகம் எல்லா பரப்புரையும் ஒவ்வொரு பரப்புரையின் போதும் பாஜக சொல்றீங்கல்ல, இனி எப்படி நீங்க வந்து நாங்கள் ஊழல் அற்றவர்கள் நீங்க எப்படி சொல்ல? எந்த ஒரு பாரதிய ஜனதாவுடைய ஒரு எம்எல்ஏகளையோ எம்பியோ மந்திரிகளையோ குறிப்பிட்டு கை நீட்டி இவர்கள் ஊழல் செய்தார்கள் சொல்ல முடியாது. அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சியை இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இனி வரும் காலங்களிலும் நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வரப்படும். இப்போது எப்படி எரிவாயு சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டதோ, எப்படி பெட்ரோலியம் விலை குறைக்கப்பட்டதோ, டீசல் விலை குறைக்கப்பட்டதோ, அதே போன்று அனைத்து பொருட்களுடைய விலையும் குறைக்கப்படும். நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. தனி மனிதனுடைய வளர்ச்சிக்காக பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியே இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறுவதற்காக தான் தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கள் 3வது முறையாக பிஜேபிக்கு வெற்றிக்கனியை கொடுக்க போகிறார்கள். இதை வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அதில் வந்து எல்லாரும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். 3வது முறையாக தேர்ந்தெடுத்தால் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை, இந்தியாவுடைய வளர்ச்சியை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் பார்க்க தான் போகிறார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. மாறாக இன்னொரு வளர்ச்சியையும் தமிழக மக்கள் தமிழக அரசியல்வாதிகள் பார்க்க போகின்றார்கள். தமிழக மக்கள் பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு வங்கியாக கொடுக்க போகிறார்கள். திராவிட கட்சிகள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தை பிஜேபி மீது இருப்பதை போன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளை பேசிக்கொண்டு வருவதனால் பொய்யை மூடி மறைத்துவிட முடியாது. சென்னையில் வந்து 4000 கோடி வந்துட்டு
சென்னை மாநகராட்சி ஒதுக்கப்பட்டு மழைநீர் காவலாக போடப்பட்டு தண்ணியே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு குடும்பம் வீதிக்கு வந்தது, அது இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இந்த கோபத்தை எல்லாம் இவங்க பரப்புரையில் வந்து சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இந்த கோபத்தெல்லாம் மறைப்பதற்காக இவங்க வந்து தேர்தல் பத்திரம் சொல்கிறாங்க, விலைவாசியை சொல்கிறாங்க. 2004 பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்தது மக்களுக்கு தெரியும். 2014 பெட்ரோல் விலை காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு எவ்வளோ பெட்ரோல் விலை இருந்ததும் தெரியும். இப்போது பெட்ரோல் விலை எவ்வளோ இருக்குன்றது தெரியும். கேஸோட விலை எவ்வளோ இருக்குன்னு தெரியும். எவ்வளோ கட்டுக்குள்ள மத்திய அரசு வச்சுட்டு இருக்காங்கிறது நாடு மக்கள் அறிவார்கள், அறிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கும் பிஜேபியை குறை சொல்லாத அளவிற்கு பாரத பிரதமர் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஆட்சியை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய சான்று. பாரத பிரதமர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் மக்களுடைய வெள்ளத்தை நம்மளால் காண முடிகிறது. அவருக்கு மகிழ்ச்சியான வரவேற்பை இன்றளவும் இந்திய நாட்டினுடைய மக்கள், தமிழக மக்கள் வரவேற்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அண்ணாமலை அவர்களுக்கும் வரவேற்பு இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 40 இடங்களிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு, கூட்டணி வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை எங்களால் பார்க்க முடிகிறது. மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வினோத் செல்வம் அவர்களுக்கும் மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள், இந்த மத்திய சென்னை மாவட்ட மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். செல்லும் இடமெல்லாம், பார்க்கும் இடமெல்லாம் வரவேற்பை பார்க்க முடிகிறது பிஜேபியுடைய வேட்பாளர்களுக்கு. இவர்கள் திமுக கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலைகளை ஊடகங்களிலே பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் ஊடகங்கள் மறைத்தாலும் யூடியூப் சேனல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக அனைத்து மக்களுடைய கைகளுக்கும் இவர்கள் செய்யும் தவறுகள் சென்று கொண்டு இருக்கிறது. ஆகையால் மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கூட்டணியும் பெறப்போகிறது. சென்னையிலும் 3 மாவட்டங்களையும் பிஜேபி கைப்பற்ற போகிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. சார், 3வது முறையும் மோடி அவர்களே வந்தாரு அப்படின்னா தேர்தல் ஒரு முறையே இருக்காது அப்படின்ட்டு வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு தேர்தல் முறையே இல்லை அப்படின்னா மன்னர் ஆட்சி மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கே. அதாவது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழகத்தில் இந்த சட்டசபை தேர்தலில் கூட ஐயா முதல்வர் அவர்கள் கூட தீர்மானம் போட்டாங்க. என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, இந்த குடியரசு முறை ஆட்சியெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்துடக்கூடாது, அது தீர்மானம்லாம் போட்டாங்க. ஆனால் இப்போ மத்திய அரசு அதை கொண்டு வந்தாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். கொண்டு வந்தாங்களா? கொண்டு வரல. ஜனநாயக முறையில் தான் இனி தேர்தல் நடக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி வரும்போது அது அந்த சூழ்நிலை என்ன என்று அப்போது நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த சூழல் இல்லை என்பதற்கு இப்போ நடக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் எல்லா அனைவரும் அறிந்ததே. முதல்வர் அவர்களும் அதை பற்றி எங்கேயும் வந்து கருத்துலாம் பேசுறது கிடையாது. அவர் இதுக்கு முன்பு பேசியிருந்தார். சர்வாதிகார ஆட்சி வந்துடும், இவங்க வந்து தேர்தல் முறையே இருக்காது, ஒழிச்சிடுவாங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போவே அது கொண்டு வந்துடுவாங்கன்னு பார்த்தாங்க. அந்த முறை இல்லை என்று இதை வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் நிரூபித்து உள்ளார். ஜனநாயக முறையில் நாங்கள் வெற்றி பெறுவோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு அளிப்பார்கள், நாங்கள் மக்களுக்கு நல்லதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இன்று அவர் செய்த செயல்களே மிகப்பெரிய சான்றாக அமையும். மக்கள் அவர்களுக்கு வெற்றிக்கனியை கொடுத்து பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கட்சியை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சித்தாந்த ரீதியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவம் அப்படிங்கிற தமிழக மக்கள் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சோ உங்களுடைய கருத்து என்ன? மோடி அலை தமிழகத்திலும் வீச ஆரம்பித்து விட்டதா? நிச்சயமாக மோடி அலை தமிழகத்தில் இல்லை, இந்தியா முழுவதும் வீசிக்கொண்டு இருக்கின்றது. தமிழகத்தில் மோடி அலை மட்டுமல்ல, அண்ணாமலை அவருடைய அலையும் தமிழகத்தில் வீசிக்கொண்டு இருக்கிறது. அதனால்தான் தமிழகம் முழுவதும் எங்கெல்லாம் பிஜேபி வேட்பாளர்கள் செல்கின்றார்களோ, எங்கெல்லாம் பட்டி தொட்டியெல்லாம் பிஜேபி வேட்பாளர்கள் செல்கின்றார்களோ அங்கேயெல்லாம் வரவேற்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குக்கிராமம் இருக்கும், அங்கே ஒரு 50 குடும்பம் தான் இருக்கும். அந்த 50 குடும்பமே பிஜேபி வேட்பாளரை வந்து வரவேற்கிறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது இது பிஜேபி வந்து ஏழை எளிய மக்களுடைய மனதில் வந்து ஐயா மோடி அவர்கள் சென்றிருக்கிறார், அண்ணாமலை அவர்கள் சென்றிருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்களும் வந்து தேர்தல் காலத்தில் இருக்கோம், எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தாமரைக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தை ஆளுகின்றது திராவிட கட்சிகள், அவர்கள் நிச்சயமாக வந்து புதிய ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து இன்றைக்கே எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுடைய திராவிட கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு சாதுரியத்தனம்.
பேசி பேசியே வந்துட்டு எப்படி காமராஜரை தோக்கடிச்சாங்களோ அந்த மாதிரி வேற எந்த கட்சியும் உள்ள வந்துடவே கூடாதுன்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த பொய் பரப்பு எல்லாம் காலங்கள் மாறும்போது எல்லாமே மாறிடும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போகும்போது அவங்க மக்கள் வாயில வருது. நாங்கள் போகும்போது தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறதுக்குள்ளேயோ நாங்கள் நிச்சயமாக தாமரைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்குமோ அந்த மக்கள் சொல்கிறாங்க. நாங்களாம் மத்திய சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வரவேற்பு தெரியுங்களா? நாங்கள் தேர்தல் காலத்தில் இருக்கோம். ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பிஜேபிக்கு வரவேற்பு இருக்குது. இப்போ மத்திய சென்னையில் வினோத் செல்வம் அவர்களிடம் தேர்தல் காலத்தில் செல்லும் போதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வரவேற்பு இருக்குமா நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நீ காசு கொடுத்து ஆளை கூட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே பிஜேபிக்கு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சியை வந்து அதை பார்க்க முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, அண்ணாமலை அவர்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே இதை வந்து காட்டுகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக தமிழகத்தில் பிஜேபி வந்து எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பதை சான்றாக பொதுமக்கள் ஓட்டு கணிகளாக கொடுப்பார்கள். தமிழகம் பார்க்கும்போது குறைந்தது பாஜக எத்தனை சீட் வாங்கும் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக பெரும்பான்மையா நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா 40 சீட்டும் பெறுவாங்க. 39 சீட்ல நிச்சயமா பெறுவாங்க. நிச்சயமா கான்பிடன்ஸ் தானம்மா. இப்ப திமுக சொல்லலையா 40 நாங்க எடுப்போம்னு சொல்லலைங்களா? அதிமுக சொல்லலையா? ஏன் நாங்க மட்டும் சொல்லக்கூடாது? ஏன் எங்களுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது? நிச்சயமா வந்து பாரதிய ஜனதா கூட்டணி மகத்தான வெற்றி, மிகப்பெரிய வெற்றியை முழுவதுமாக பெறுவார்கள் என்பது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. பிஜேபிக்கு தமிழக மக்கள் நான் சொன்ன இல்லைங்களா வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எங்குமே நான் சொல்ற குக்கிராமத்தில் கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய விஷயம். சிட்டி உள்ள மீடியா இருக்கு, ஃபோன் இருக்கு, விவசாய வேலை செய்கிறவங்க அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க கையில் ஊடகங்கள் இல்லை, டிவி கிடையாது, உழைச்சிட்டு வந்து படுத்து தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு பிஜேபி தெரியுது, தாமரை சின்னம் தெரியுது, தாமரை சின்னம் அவங்க மனசில் பதிஞ்சு இருக்குன்னு சொன்னால் அப்போது பிஜேபி எந்த அளவிற்கு கால் ஊன்றி இருக்கிறது என்பதை அது வந்து நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய என் மக்கள் என்ற அந்த பாத யாத்திரை ஊர்வலத்திலும் சென்ற போது அது பட்டிதொடியெல்லாம் சேர்ந்து விட்டது என்பதை இந்த தேர்தல் பயணத்தில் நம்மளால் காண முடிகிறது. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது விரைவில் விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.